பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திக்ஃபார் தௌபாவுனால என்னென்ன பயன்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அதை நன்மையாக சிலர்களுக்கு எண்ணத்தை பொறுத்து நன்மையாக மாற்றி விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யாரிடத்திலே தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் இருக்கிறதோ அங்கே அதாபு வராது, அந்த ஊருக்கு அதாபு வராது. மா கான அல்லாஹு முஅத்திபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சமூகத்திற்கு அதாபுகள் வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்புக்குரியவர்களே அதாபை கொடுப்பதில்லை. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஸ்தஇக் மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் எப்பொழுதுமே இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, அதனால் தான் வியாபாரிகளே, தொழில்துறைகளில் இருப்பவர்களே, கடையை திறக்கிற பொழுது ஒரு 100 முறை இஸ்திக்ஃபார், கடையை மூடுகிற பொழுது ஒரு 100 முறை இஸ்திக்ஃபார், எல்லா கவலையையும் அல்லாஹ் போக்கி விடுகிறான். அறியாத புறத்திலிருந்து செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்க இன்றைக்கு அந்த நடைமுறைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்திக்ஃபார் என்ன வேலையை செய்யும் தெரியுமா? வராத மேகங்களை வரவழைத்து விடும். இஸ்திக்ஃபாரால் நான் மழையை கொடுப்பேன். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மழை இல்லைன்னு சொன்னா வர வைக்கிறதுக்கு ஒரே வழி இஸ்திக்ஃபார். நம்முடைய ஊர்கள் எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்தி, மழை தொழுகை. மழை தொழுகை என்ன? எல்லாமே இஸ்திக்ஃபார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள் இல்லையா? மழை தொழுகைக்காக வேண்டிய எல்லா இஸ்திக்ஃபார். அல்லாஹ் சொல்லிட்டான் மழை கிடைக்காது. இங்க ஒரு கோல் சொல்றவன் இருக்கிறான், அவன் கோல் சொல்றவன் இருக்கிறான், அவன் இருக்கிற வரைக்கும் மழை கிடைக்க ஒண்ணு அல்லாஹ் அல்லாஹ் அந்த கோல் சொல்றவன் யார் நீ சொல்லு, ஒரு கை பாத்துக்கிறேன். அப்படி நான் சொன்ன நான் கோல் சொல்றவன் ஆயிடுவனே. அல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்னா நான் கோல் சொன்னவன் ஆயிடுவனே. எல்லாரும் சேர்ந்து தௌபா செய்யுங்க, அவனும் சேர்ந்து செஞ்சிருவான். எல்லாம் சேர்ந்து தௌபா செய்யுங்க, அவனும் செஞ்சிருவான். மழையை கொடுக்கிறேன். அல்லாஹு அக்பர். எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்தார்கள். அவன் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தான். அந்த கோல் சொல்லக்கூடியவன் மழை கிடைத்தது வரலாறு பேசுகிறது. நுஸூலுர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய அருள் இறங்க வேண்டுமா? இஸ்திக்ஃபார் வேண்டும். பலா முசீபத்துகள் நீங்க வேண்டுமா? அல் இஸ்திக்ஃபார் யுத்ஃபஉல் பலாயா. எல்லா சோதனைகளையும் இஸ்திக்ஃபார் நீக்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அவுலாதுகள் வேண்டுமா, குழந்தைகள் வேண்டுமா, பொருளாதாரம் வேண்டுமா? சும்மஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன். உங்களுக்கு பொருளாதாரத்தையும் பனீன்கள், உங்களுக்கு பிள்ளைகளையும் செல்வாக்குகளையும் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யஸிதுக்கும் குவத்தன் அலா குவத்திக்கும். உங்களுக்கு இஸ்திக்ஃபார் இருக்கிறதா? இஸ்திக்ஃபார் இருக்கிற சமுதாயத்திற்கு நான் சக்தியையும் வலுவையும் வல்லமையையும் நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இகாத்துத்து ஷைத்தான், இஸ்திக்ஃபார் இருக்கிறதா? ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே போட்டி போட்டபோது, நான் என்னை நீ ரஜீமாக்கி விட்டாய், நான் எல்லோரையும் கெடுப்பேன், நன்றி உள்ளவர்களாக நான் வைக்க மாட்டேன், கெடுப்பேன் என்கிற பொழுது அல்லாஹ் சொன்னானே, லா அஸால் அஸ்தக்ஃபிரு மஸ்தக்ஃபரனி. என்னிடத்தில் அவன் பாவ மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். அவன் கேட்கும் போதெல்லாம் மன்னிப்பேன். ஆனா மனுஷன் இது நடக்காது. ஒரு வண்டியை வாங்கிட்டு போறோம், ஓசி வண்டி, எங்கேயோ போய் இடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அடுத்த தடவை ஒரு வண்டி கொடுப்பாரா? அல்லது இவர் தான் கேட்பாரா? அவர் வண்டியை கொடுக்கும் போதே சொல்லுவாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஆரம்பமும் இதுதான் முடிவும் இதுதான், இனிமேல். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை என்ற வண்டியிலே எத்தனை முறை இடித்து சேதப்படுத்துகிறோம், எத்தனை பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பாவங்கள். அதனால இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அழகாக சொல்லுவார்கள், பாவம் செஞ்சவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உதாரணம் சொல்லுகிறார்கள். நோயாளி இருக்கானே இல்லையா, அவனை கொண்டு போய் நிறைய கறி துஜாட்டி வைக்கப்பட்டிருக்கு, லாபம் இருக்குது, எல்லா பழங்கள்லாம் இருக்குது. ஆனா என்ன நோயாளி, எதை கொடுத்தாலும் வானா, பழம் நல்ல பழம் தான் வானா, கறி வானா, எதுவுமே வானா. ஏன்? இவன் நோயாளி. இதே மாதிரி அன்புக்குரியவர்களே, பாவம் செய்தவனுக்கு என்ன அடையாளம் என்றால், தொழுகலாம் என்று வாங்க சொல்லுகிற பொழுது தொழுவதற்கு மனம் வராது. அப்படின்னா அவன் பாவத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். தொழுவதற்கு மனம் வராது. குர்ஆன் ஓதலாம் என்று நினைக்கிற பொழுது குர்ஆனை பார்ப்பதற்கு இந்த கண்ணுக்கு மனம் வராது. இவன் பாவி. நல்லதை செய்யலாம் என்று இருக்கிற பொழுது மனம் வராது. இவன் மாசியில் இருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான். இவன் எல்லாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டியவன் என்றார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறீர்களா, உங்களுக்கு யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா. என்ன அழகான வார்த்தை! உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொடுக்கிறோம். யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா. குர்ஆன்ல இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். அற்புதமான வாசகங்களில் ஒன்று. யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா. உங்களுக்கு என்னென்ன தேவையோ உலகத்தில் அது முழுவதையும் நான் தருவேன். எதற்காக? இஸ்திக்ஃபாருக்காக. இப்னு அரபி அழகாக சொல்வார்களே, அல்லாஹு அக்பர். நன்றி செலுத்துகிற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பதை ஒரு காலமும் நிறுத்துவதில்லை. நன்றி சுக்ரு செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டாவே அதிகமாக்குறான்னு அர்த்தம். சபுர் செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டாவே சவாப கொடுக்கறான்னு அர்த்தம். இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையா இருந்துட்டாருனாவே பெரிய கூலி இருக்கிறது என்று அர்த்தம். தௌபா செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துட்டாலே கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இஸ்திக்ஃபார் செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டாலே அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு அர்த்தம். துஆ செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டாலே அல்லாஹ் ஏத்துக்கிட்டா இஜாபான்னு அர்த்தம். செலவழிக்கிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டாலே நிறைய கொடுக்க போறான ஹலக் இருக்கிறது, பகரம் இருக்கிறது என்ற அர்த்தம். நீ திறந்து வைத்திருக்கிறான் ரப்பல் ஆலமீன். நீங்க ரெண்டு சொட்டு அழுங்க, நான் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, ரமலான் பிறந்து விட்டால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கண்களின் பக்கத்திலே கோடு இருக்குமாம். ஆனால் இன்றைக்கு நாம எங்கே இந்த மாதத்திலேயும் சிரித்து சிரித்து தானே வழிந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், வருகிற காலத்திலாவது இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.